ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பெரியவர் சின்னவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கு கோலாலம்பூரில் இருக்குதுங்க. இது வந்து பசார்சனி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் வந்து மெட்ரோவில் வரல, ஏன்னா மெட்ரோலேருந்து அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி தான். அதனால நாங்கள் கேப்லேயே வந்துட்டோம். கேபில் வந்து இங்கேயே இறங்கிட்டோம். ஸோ பட்டர்ஃப்ளை பார்க் வந்து நம்ம கேஎல் சென்டர்லேருந்தும் வரலாம், ஆனால் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸு. இது வந்து 1992 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் பட்டர்ஃப்ளை மட்டும் இல்லாமல் மற்ற பூச்சிகள்லாம் இருக்குது. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அடால்ட்டுக்கு வந்து 30 ரிங்கெட்ஸ் வாங்குவாங்க. அதே வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து 18 ரிங்கெட்ஸ் வாங்குவாங்க, நான் மலேசியன்ஸ் எல்லாமே. அது இல்லாமல் நம்ம ட்ரைபாட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5 ரிங்கெட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த கோலாலம்பூரில் இருக்க இந்த பட்டர்ஃப்ளை பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 பட்டர்ஃப்ளைஸ் வந்து அதில் இருக்குது. ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து கொஞ்சம் மழை இதெல்லாம் இருந்ததுனால நாங்கள் அந்தளவுக்கு பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கல. அதே இல்லாமல் நாங்கள் ரொம்ப மார்னிங்கே போயிட்டோம். எப்போ அது ஓப்பன் பண்ணாங்களோ அந்த டைமுக்கே போயிட்டோம். ஸோ நாங்கள் அந்தளவுக்கு பார்க்கல. ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நாங்கள் ரிட்டன் வெளியில் வரலான்ற வரும்போது நாங்கள் நிறைய பார்த்தோங்க பட்டர்ஃப்ளைஸு. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மனசுக்கு இந்த இடத்துக்கு போனோம்னா. நிறைய பட்டர்ஃப்ளைஸ், நல்லா செடிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஹைபிஸ்கஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம அங்கே பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். மார்னிங் டைம்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. மார்னிங் டைம் அந்த ஈவினிங் க்ளோசிங் டைம்லலாம் குழந்தைங்களோட போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கங்க. நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் இங்கே. குழந்தைங்களுக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நம்ம லக் இருந்துச்சுன்னா நம்ம மேலே கூட உட்காந்து இந்த பட்டர்ஃப்ளை வந்து உட்காரும். நம்ம வந்து அந்த டைமில் ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ மலேசியா போகிறவங்க வந்து இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இதில் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து எப்படி உருவாகுது, அதோட லைஃப் சைக்கிள் என்ன, இதெல்லாம் கூட வந்து ஒரு மியூசியம் மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. நிறைய பூச்சிகள், அப்புறம் இந்த தேள், ஓனா, பூரா இதெல்லாம் பற்றி கூட எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கங்க. போகிறவங்க கண்டிப்பாக அவங்க வந்து விசிட் பண்ணுங்கள். குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே ட்ரெஸ்ஸு ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி. ஷாப்ஸு, அந்த குட்டி குட்டி ஷாப்ஸில் வந்து மற்ற கீ செயின்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளைஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம் விசிட் பண்ணுறதுக்கு. ரொம்ப காமாக இருக்குது. ரொம்ப நம்ம வந்து ஒரு பார்க்லாம் நம்ம போகிறோம் இல்லையா, நம்ம எப்போது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும்போது நம்ம தனியாக போய் உட்காந்துருப்போம். அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும்ல. ஒரு நேச்சரான சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ரொம்ப நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் இந்த சில டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நம்ம பட்டர்ஃப்ளைஸ் பார்க்க முடியாது. நாங்கள் போன டைமில் பார்க்கல, ஆனால் நாங்கள் வெளியில் வரலாம், எக்ஸிட் ஆகலான்ற டைமில் வந்து நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போனதுனால அந்த சில்னஸ்க்கு எல்லாம் அது வந்து அந்த லைஃப் சைக்கிள்லேருந்து வெளியிலே வரல. அந்த நைட்டு டைம் அந்த மாதிரியே இருந்த மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் வெயில் கொஞ்சம் வர வர நல்லா பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எங்களுக்கும். நாங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே. ஸோ கோலாலம்பூர் போகிறவங்க கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்ம வந்து அந்த பேக்கேஜ் டூர்லலாம் போனோம்னா அவங்க வந்து இங்கே கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. ஏன்னா நானுமே ஒரு 2-3 இடத்துல விசாரித்தேன். அவங்க பெருசாக இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு, அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை பார்க் பக்கத்துலேயே ஒரு பேர்ட்ஸ் பார்க்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூடே பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம செப்பரேட்டாக போகும்போதோ இல்லை நம்ம வந்து பேக்கேஜில் போனாலும் எனக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டோம்னா அவங்க அந்த ஐட்டினரியில் வந்து இன்க்ளூட் பண்ணி தருவாங்க. ஸோ இங்கே போகிறவங்க வந்து நீங்கள் அங்கேருந்து அந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு, அப்புறம் அந்த பேர்ட்ஸ் பார்க்கு இதெல்லாம் இருக்கும்போது பக்கத்தில் நிறைய விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு 1 டே நீங்கள் வந்து இது ஃபுல்லாக நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த பார்க்ஸ்லாம் போயிட்டு
ஏன்னா பார்க் வந்து மார்னிங்கில் போனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, மார்னிங் அந்த ஈவினிங் டைமில். ஸோ அங்கே அந்த டைமில் போயிட்டு மற்ற பக்கத்தில் இருக்க இடம்லாம் நீங்கள் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து அது இல்லாமல் நமக்கு பஸ்ஸஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நமக்கு கவர்மெண்ட் பஸ்ஸே அவைலபிள் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் பஸ் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன பக்கத்துலலாம் இருக்குது, நாங்கள் என்னென்னலாம் விசிட் பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். டாட்டா, பை பாய்.